7 நாள்ல ஒரு படத்தோடைய ஸ்கிரிப்ட எழுத முடியுமான்னு கேட்டா, அதுக்கான பதில் தான் தேவர் மகன். இந்த படம் 5 தேசிய விருதுகளையும், 2 ஃபிலிம்ஃபேர் அவார்டுகளையும் வாங்கியிருக்குது. அப்படி இந்த படத்துல என்ன இருக்குது? இந்த படத்துடைய கதை அண்ணன் தம்பிக்கான பங்காளி சண்டையா தான் இருக்கும். ஆனா அது ஊர் பிரச்சனையா மாத்திருப்பாங்க. சக்திவேல் ஃபாரின்ல இருந்து போய் படிச்சுட்டு வந்த ஆளு கிராமத்து ஆளா எப்படி மாறுறான் அப்படிங்கிறத சீன் பை சீனா செதுக்கியிருப்பாங்க. என்னதான் சக்திவேலுக்கு ஒரு அண்ணன் இருந்தாலும் அப்பா இருக்கிற ஸ்தானத்துக்கு சக்திவேல் வர்றதுக்கு லாஜிக் கொஸ்டின் வராம இன்டர்வல் பிளாக்க கட் பண்ணிருப்பாங்க. பெரிய பொறுப்பை என்னதான் சின்ன பையன் கிட்ட கொடுத்தாலும் ஆரம்பத்துல அவரும் தப்பா தான் முடிவெடுப்பாருங்கிறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இந்த ஊருக்கு நல்லதுன்னு கல்யாணத்தை இவர் சார்பா ஏற்பாடு பண்ணுவாரு. ஆனா அந்த முடிவு தப்பா போனதுனால ஹீரோவுடைய பர்சனல் லைஃபே மாறிடும். ஒரு பர்டிகுலர் ஜாதியை பத்தி மட்டுமே இந்த படத்துல பெருசா பேசியிருப்பாங்க. இந்த படத்துடைய ஹீரோ போலீஸே கேஸ்னு போகக்கூடிய ஆளு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டான வில்லன் கேரக்டர் வந்து அருவா கத்தின்னு சண்டைக்கு கூப்பிடக்கூடிய ஆளா டிசைன் பண்ணியிருப்பாங்க. தன்னையும் தன்னுடைய ஊரையும் காப்பாத்த ஹீரோ என்ன முடிவெடுக்கிறாரு? 3 பேர் சேர்ந்து ஒரு கோயில் கதவை திறக்க போய் இவங்களோட லைஃப்ல என்னாச்சு? இந்த படத்துடைய வசனம்னு பார்த்தோம்னா பஞ்சாயத்தடா இது பஞ்சாயத்தே கிடையாதுன்னு பெரியசாமி சொல்றதா இருக்கட்டும், பொண்ணா சம்பாரிச்சு கொண்டுட்டு வரும்போது அப்பா போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சக்திவேல் கிட்ட கேட்கறதா இருக்கட்டும், ஒய் சக்தி ஒய்ன்னு கலங்கி அழுகிற கௌதமி சீனா இருக்கட்டும், கடைசியா ட்ரெயின்ல சக்தியை விட்டு கோ மேன் கோன்னு கௌதமி தன்னுடைய லவ்வ விட்டு கொடுத்து போறது, அதுவும் நான் தான் வேப்பனை தடவி இருக்கிறேன் அப்படின்னு பஞ்சவர்ணம் சொல்ற வெகுளித்தனம், நான் தான் சாரி என்னாலதான் சாரின்னு கணவன் தான் கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது பேசுற இங்கிலீஷா இருக்கட்டும், நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா போகுதேன்னு சொல்லி அழுகிற தாய்ப்பாசமா இருக்கட்டும், உனக்குள்ள முழிச்சுக்கிட்டு இருக்கிற அதே மிருகம் எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்குது அதை தட்டி எழுப்பிடாதன்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த படத்துல வசனத்தை கத்தி மாதிரி திட்டிருப்பாங்க. இந்த படத்துல வர எல்லா சாங்குமே இப்போ வரைக்குமே ட்ரெண்டிங்ல இருக்குது. ஃபேமிலியா ஆக்ஷன் கலந்த டிராமா படம் பார்க்கணும்னா அப்ப தேவர் மகன் படத்தை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. படத்தை பார்த்தவங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.